இன்றைய நற்செய்தி மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 1 முதல் 6, மேலும் 16 முதல் 18 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: மக்கள் பார்க்க வேண்டுமென்று அவர்கள் முன் உங்கள் அறச்செயல்களை செய்யாதீர்கள். இதை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். இல்லையென்றால் உங்கள் விண்ணக தந்தையிடமிருந்து உங்களுக்கு கைமாறு கிடைக்காது. நீங்கள் தர்மம் செய்யும்போது உங்களை பற்றி தம்பட்டம் அடிக்காதீர்கள். வெளிவேடக்காரர் மக்கள் புகழ வேண்டுமென்று தொழுகை கூடங்களிலும் சந்துகளிலும் நின்று அவ்வாறு செய்வர். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் தர்மம் செய்யும்போது உங்கள் வலக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாதிருக்கட்டும். அப்பொழுது நீங்கள் செய்யும் தர்மம் மறைவாயிருக்கும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது வெளி வேடக்காரரை போல் இருக்க வேண்டாம். அவர்கள் தொழுகை கூடங்களிலும் வீதியோரங்களிலும் நின்று கொண்டு மக்கள் பார்க்க வேண்டுமென இறை வேண்டல் செய்ய விரும்புகிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது உங்கள் உள்ளறைக்கு சென்று கதவை அடைத்து கொண்டு மறைவாய் உள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். மேலும் நீங்கள் நோன்பு இருக்கும்போது வெளி வேடக்காரரை போல முக வாட்டமாய் இருக்க வேண்டாம். தாங்கள் நோன்பு இருப்பதை மக்கள் பார்க்க வேண்டுமென்றே அவர்கள் தங்கள் முகங்களை விகாரப்படுத்திக் கொள்கிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் நோன்பு இருக்கும்போது உங்கள் தலையில் எண்ணெய் தேய்த்து முகத்தை கழுவுங்கள். அப்பொழுது நீங்கள் நோன்பு இருப்பது மனிதருக்கு தெரியாது, மாறாக மறைவாய் இருக்கிற உங்கள் தந்தைக்கு மட்டும் தெரியும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு ஏற்ற கைமாறு அளிப்பார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த இறைமகன் கேத்தலிக் டிவி நேயர்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் அன்போடு வாழ்த்துகிறேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன். இன்று திருநீற்று புதன், சாம்பல் புதன், தவக்காலத்தினுடைய தொடக்க நாள். இன்றிலிருந்து 40 நாட்கள் நாம் சிறப்பாக நோன்பு இருந்து ஜெபம் செய்ய அழைக்கப்படுகின்றோம். இந்த தவக்காலத்திலே, அருளின் காலத்திலே, நாம் ஒவ்வொருவருமே நல்லதொரு மனமாற்றத்திற்கு அழைக்கப்படுகின்றோம். மனிதனே, நீ மண்ணாக இருக்கின்றாய், மண்ணுக்கே திரும்புவாய். இது ஆண்டவருடைய வார்த்தை. இந்த வார்த்தையை நாம் உண்மையிலேயே நம்புகிறோமா? நாம் மண்ணிலிருந்து உண்டாக்கப்பட்டவர்கள். இந்த மண்ணுக்கு தான் சொந்தம். இந்த மண்ணில்தான் நாம் அடக்கம் செய்யப்பட இருக்கின்றோம். மனிதனே, நீ மண்ணாக இருக்கின்றாய், மண்ணுக்கே திரும்புவாய். எனவே மனம் மாறுங்கள், நற்செய்தியை நம்புங்கள். இந்த நிலையற்ற வாழ்க்கையிலே நாம் நிலைத்து நிற்க வேண்டும் என்று சொன்னால், நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நாம் மனம் மாற வேண்டும். நம்முடைய தவறுகளிலிருந்து, நம்முடைய குறைபாடுகளிலிருந்து, நம்முடைய பாவங்களிலிருந்து
நாம் நம்மையே சரி செய்து கொண்டு இயற்கையோடும் கடவுளோடும் இந்த சக மனிதரோடும் நாம் ஒப்புரவாகும் காலம்தான் இந்த தவக்காலம். எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு சந்தியை கடைபிடியுங்கள். இன்று ஒரு வேளையாவது உணவை உட்கொள்ளாமல் நம்மையே நாம் அவருடைய வார்த்தையின்படி சுய ஆய்வுக்கு உட்படுத்துவோம். அன்று நினிவே நகரத்து மக்களெல்லாம் யோனாவினுடைய வார்த்தையை கேட்டு மனம் மாறினார்கள், நோன்பு இருந்தார்கள், ஜெபித்தார்கள், ஆண்டவருடைய மன்னிப்பை முழுமையாக பெற்றுக்கொண்டார்கள். ஆண்டவருடைய பேரன்பையும் பேரிரக்கத்தையும் அவர்கள் அனுபவித்தார்கள். ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, அந்த நினிவே நகரத்து மக்களைப் போல நாமும் நோன்பு இருந்து ஜெபம் செய்து தர்ம காரியங்களில் ஈடுபட்டு கடவுளுக்கு உகந்தவர்களாய் மாறுகிற பொழுது நாம் இழந்த அருள் ஆசீர்வாதங்களை எல்லாம் மீண்டும் பெற்றுக்கொள்கிறோம். இதோ இந்த தவ காலத்தினுடைய தொடக்க நாளிலே என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் ஜெபமாலை ஒப்புக்கொடுங்கள். ஜெபமாலை சொல்லி ஜெபியுங்கள். சிலுவை பாதை செய்து ஜெபியுங்கள். ஆண்டவருடைய வார்த்தையை வாசித்து ஜெபியுங்கள். இப்படியாக ஜெபம் செய்ய இந்த காலத்திலே சிறப்பாக நாம் அழைக்கப்படுகிறோம். அதே போல நோன்பு இருப்பது, அசைவ உணவுகளை தவிர்ப்பது, இவைகளெல்லாம் இன்னும் நம்மை ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை அருளை நிரம்ப பெற்றுக்கொள்ள உதவி செய்கின்றன. ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, கடுமையான ஜெபமும் நோன்பும் தான் தீய ஆவிகளிடமிருந்து நமக்கு விடுதலை கொடுக்கக்கூடிய ஆற்றலாய் இருக்கிறது. ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, இதோ இந்த தவ காலத்திலே அதிகமான நேரத்தை ஜெபம் செய்வதற்கு ஒதுக்குங்கள். அதிகமான நேரத்தை நோன்பு இருப்பதற்கு ஒப்புக்கொடுங்கள். அதிகமான நேரத்தை தர்ம காரியங்களில் ஈடுபடுவதற்கு ஒதுக்குங்கள். இப்படியாக ஜெபம், தபம், தானம் என்று இந்த தவ காலத்தை, அருள் நிறைந்த காலத்தை நாம் பயனுள்ள விதத்திலே பயன்படுத்தி கொள்வோம். ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, இதோ இந்த நாளிலே மறைவாய் உள்ளதை காணும் உங்களுடைய விண்ணக தந்தை உங்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை கொடுப்பார். ஆம், கடவுளுக்கு எல்லாம் தெரியும். எனவே நாம் நோன்பு இருக்கின்ற பொழுதும், ஜெபம் செய்கிற பொழுதும், தர்மம் செய்கிற பொழுதும் தம்பட்டம் அடிக்க வேண்டாம். பிறர் பார்க்க வேண்டும் என்பதற்காக செய்ய வேண்டாம். உள்ளார்ந்த அன்போடு, உள்ளார்ந்த நம்பிக்கையோடு நாம் எந்த காரியத்தை செய்தாலும் கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பவராயிருக்கின்றார். ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, 40 ஆண்டுகள் பாலை நிலத்திலே இஸ்ரேல் மக்கள் வழிநடத்தி வரப்பட்டார்கள். 40 நாட்கள் நம் ஆண்டவர் இயேசு தன்னுடைய பணி வாழ்க்கையினுடைய தொடக்கத்திற்கு முன்பாக நோன்பு இருந்து ஜெபம் செய்திருக்கிறார். எனவே நாமும் நம் ஆண்டவர் இயேசுவை போல சோதனைகளை வெல்வதற்கு ஜெபம், தபம், தானம் என்று இந்த தவ காலத்தில் ஈடுபடுவோம். இறைவன் நம்மை, நம் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. மன்றாடுவோமாக. சாம்பல் புதன் இந்த ஆசீர்வாதம் நிரம்பிய தவ காலத்தின் முதல் நாளிலே ஆண்டவரே, உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த தவக்காலம் முழுவதும் ஆசீர்வாதம் நிரம்பிய நாட்களாக எங்களுக்கு அமையட்டும். ஆண்டவரே, நீர் ஆசீர்வதித்து தாரும். நாங்கள் நோன்பு இருந்து ஜெபித்து தர்ம காரியங்களை செய்து உமக்கு உகந்த பிள்ளைகளாக மனம் மாற இந்த காலத்தை ஆசீர்வதித்து தாரும். ஆண்டவரே,
இதோ இந்த நாளிலும் விபத்துகளினால் நோய்களினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, நீரே அவர்களை தொட்டு குணப்படுத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவரே உம்முடைய அமைதி தங்கி இருப்பதாக. இதோ அரசு பொதுத் தேர்வை எழுதக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன். நீரே இந்த நாளிலே இந்த பிள்ளைகளை எல்லாம் ஆசீர்வதித்து உம்முடைய ஞானத்தினால் நிரப்புவீராக. ஆண்டவரே, இதோ இந்த நாளிலும் எங்கள் பயணங்களில் எங்களோடு கூட இருந்து நீரே எங்களை பாதுகாப்பீராக. நாங்கள் எதை எப்படி செய்ய வேண்டும் என்று எல்லாவற்றையும் நீரே எங்களுக்கு கற்றுக் கொடுப்பீராக. ஆண்டவரே, மறைவாய் உள்ளதை காண்பவரே, இதோ நாங்கள் உமக்கு உகந்த பிள்ளைகளாக உள்ளார்ந்த அன்போடு எந்த காரியத்தையும் செய்ய நீர் ஆசீர்வதியும். இன்று நாங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளை ஆசீர்வதியும், எங்களுடைய முயற்சிகளை ஆசீர்வதியும், எங்கள் பயணங்களை பாதுகாத்து தாரும். ஆண்டவரே, திருமணத்திற்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கக்கூடிய அத்துணை பேரையும் இந்த நாளிலே நீர் ஆசீர்வதிப்பீராக. எங்கள் மத்தியிலே வாழ்ந்து இறந்து போன ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆன்மாக்களை நீரே மன்னித்து உம்முடைய விண்ணக பேரின்ப வீட்டிலே சேர்த்து கொள்வீராக. குடிபோதை அடிமைத்தனங்களிலிருந்தும் கடன் பிரச்சனைகளிலிருந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு விடுதலை தாரும். இயேசுவே, ஆண்டவரே, இதோ நிலம் வாங்க, வீடு கட்ட, வெளிநாடு செல்ல முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய, ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. நல்லபடியாக ஆண்டவரே, நாங்கள் உமக்கு உகந்த பிள்ளைகளாக உம்முடைய வார்த்தையின்படி வாழும்படி நீரே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து கரம் பிடித்து வழிநடத்த வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். இறைவனுடைய எல்லா புனிதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.